இந்தியாவோட ஏஸ் இன்வெஸ்டர்னு சொல்லக்கூடிய ராகேஷ் ஜுன்ஜன்வாலா அவரோட போர்ட்ஃபோலியோல ஃபேவரட்டான ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்ணாருங்கிற சீக்ரெட்டை ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்திருக்காரு. இந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா ஏர்லி 20s நடந்த ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் நேம சொல்லி அந்த ஸ்டாக்கை நீங்க ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் தான் அங்க எல்லாருமே ஆச்சரியப்படுத்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்த அவங்க பார்ப்பாங்க. ஒன்னு குவாலிட்டேட்டிவ், இன்னொன்னு குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ்ல இருக்கக்கூடிய இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டுக்கு அவர் போயிருக்காரு. அந்த டைம்ல அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் கீழே நிறைய கம்பெனிஸ் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே கீழே ஸ்டால் போட்டுருந்துருக்காங்க. ஒரு கம்பெனி ஸ்டால்ல ஒரு சேல்ஸ்மேனை பார்த்திருக்காரு. ரொம்ப பரபரப்பா எல்லாத்தையும் அந்த கம்பெனி பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருக்காரு. அந்த சேல்ஸ்மேன் இவரோட அட்டென்ஷனை கிராப் பண்ணியிருக்காரு. லேட்டரா அவரோட டீம் சொல்லி நான் ஒரு சேல்ஸ்மேனை பார்த்தேன், அந்த சேல்ஸ்மேனை முடிஞ்சா நம்ம டீம்ல ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. திருப்பியும் நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா அந்த டீம் வந்து சொல்லியிருக்காங்க, எவ்வளவு நம்ம ட்ரை பண்ணாலும் அந்த சேல்ஸ்மேன் நம்மளுடைய டீமுக்கு வர வாய்ப்பு இல்லை சார். ஏன், எதனால அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார், நாம பார்த்த அந்த சேல்ஸ்மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் சார். அவர் தான் அங்க இருந்து ஃபுல் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போதான் ராகேஷ் ஜுன்ஜன்வாலாவுக்கு ஸ்டாக்கை பத்தின ரொம்ப ஆர்வம் அதிகமா வந்திருக்கு. அப்புறம் போயிட்டு குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் பண்ணியிருக்காரு. குவான்ட்ஸ்லயும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தோட அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு ஃபேவரட் ஸ்டாக்கா அவருடைய கடைசி காலம் வரைக்கும் அவரோட போர்ட்ஃபோலியோல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஸ்டாக் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.